நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 696வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெருமாள் கையில் நம்ம சுதர்சன சக்கரம் பார்க்குறோம். இந்த சுதர்சன சக்கரம் இப்படி பெருமாளை அடைஞ்சதுன்றது வரலாறு. இது 2-3 தடவை எனக்கு 2-3 பேர் ரிமைண்டர் அனுப்பிச்சா இதை பற்றி சனிக்கிழமையாருக்கு பேஷன் கொண்டு. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கு இப்போ பார்க்க போகிறோம். சுதர்சனம் பெருமாளுடைய வலது மேல் கையில் இருக்கிறது. இது இடது மேல் கையில் இருக்கிறது சங்கு. அது பாஞ்சசன்யம்ன்ற சங்கு. இப்போ கிருஷ்ணர் வச்சிருந்தாருந்த இது சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரம் எப்படி வருது? பெருமாளுக்கு முக்கியமான ஆயுதமாக இருக்குது. சுதர்சன ஆழ்வார்னு சொல்கிறாவ. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இவருக்கு ஆழ்வார்னு ஒரு பட்டத்தை அவர் கொடுத்துட்றா. சுதர்சன ஆழ்வார். இதில் இந்த சுதர்சன ஆழ்வாருக்கு எப்படின்னா, ஒரு பக்கத்தில் அது ஷட்கோணம் தான். அது ஷட்கோணத்தில் ஒரு பக்கத்தில் நரசிம்மரும், இன்னொரு பக்கத்தில் இதுவும் இருக்கும். இப்போ இந்த சுதர்சன ஆழ்வார்ன்ற இந்த சுவாமி 1 2 3 4 5 3 3 6 7 8 கரங்கள், 8 16 கரங்களோடு இருக்கார். 16 கையோடு இருக்கார் சுதர்சன ஆழ்வார். ஒரு பக்கத்தில் நரசிம்மரும், ஒரு கையில் சுதர்சன ஆழ்வார் இருக்கும். இந்த கோவிலுக்கு 2 என்ட்ரன்ஸ் போட்டிருப்பான். ஏன்னா பின்பக்கத்தில் ஹோல் வச்சிருப்பா. அது வழியாக பார்க்குற மாதிரி இருக்கும் நரசிம்மரை. இதே மாதிரி போஸ்டர்லாம் இருக்குது. இந்த வீரபத்திரரை காமிச்சிருப்பா. திருப்பாச்சூரில் போனால் வீரபத்திரர் இந்த சைடு காலை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி 16 திருக்கரங்களோடு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்கணும். நம்ம சைவர்களுக்கு அப்படி அதுக்கு வீரமாக இருக்கும். சுதர்சன ஆழ்வார் வைஷ்ணவத்தில் முக்கியமாக போற்றப்படக்கூடியது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் தபஸ் பண்ணுறாரு. இமயமலையை ஒட்டி தான் நடக்கிறது இந்த இன்சிடென்டெல்லாம். இமயமலை சாரில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணி பண்ணுறார். எப்படின்னா தனக்கு சக்கராயுதம் வேணுன்றதுக்காக பண்ணுறார். ஸோ அப்படி பண்ணும்போது 1000 தாமரை மதங்கள் பிரிச்சிருந்து வச்சுட்டு ஈஸ்வர அர்ச்சனை பண்ணுறார். சிவசகசரநாமம். அந்த எந்த சகசரநாமம் கூட ஒரு கணக்கு இருக்குது. அதில் அந்த சகசரநாமத்தில் முக்கியமான சகசரநாமம் பெருமாள் பண்ணின சகசரநாமத்தை தான் சிவசகசரநாமத்திலே மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகாபுராணத்தின் தர்ம சம்ஹிதையில் உபதேசிக்கப்பட்டது. உன் சிராய நமக, உன் சாணிவே நமக, உன் பிரபைவே நமகன்னு வரும். இதுண்டு இல்லை, இது வேற ஒரு சகசரநாமம் சொல்கிறா. அதே மாதிரி உபமன்யை கிருஷ்ணருக்கு போதிச்சார். நம்ம சகசரநாமம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொல்லப்படுறது. ஸோ இந்த சகசரநாமங்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிவசகசரநாமம் இருக்குது. இந்த சகசரநாமம் தமிழ்நாட்டில் சொல்லும்போது முன்னாடியே சொல்லியிருக்கார். கும்பகோணம் சைடு இருக்கிறதெல்லாம் அபிமான ஸ்தலங்கள். அந்த நடந்தா மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நடக்கல. சொல்ல மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் தி historical instance took place only in northern India, especially இந்த இமயமலையத்தினுடைய அந்த அடிவாரத்தில் தான் நடக்கிறது எல்லாமே. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் திருவீழி மலைன்னுவா. திருவீழி மிடலைன்னு தான் ஊர் பேர். அது அங்கே விஷ்ணு துயிச்சா மாதிரியும் 1000 தாமரை பண்ணும்போது பரமேஸ்வரன் ஒரு மர ஒழிச்சு வச்சுடுறாரு. 1000வது தாமரை மலை இல்லாத போது என்ன செய்கிறார்? அவர் தான் கண்ணையன்னு ஒண்டி வச்சுடுறாரு. அவர் பக்தியை சோதிக்கிறதுக்காக பண்ணி அப்பா தரேன் யாருக்கு விஷ்ணுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்றாருன்னு சொல்லப்படுது. இதே கதை திருமாற்பேருன்னு இருக்கு. காஞ்சிபுரத்தை வெள்ளைக்கேட்டிலேருந்து ரைட்டில் திரும்பினா இட் கோஸ் அரக்கோணம். நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும். அதில் ஒரு ஊர் பேர் திருமால்பேர். அங்கே சிவன் சன்னதிக்கு மணிகண்டேஸ்வரன் பேர், அஞ்சனாட்சி அம்பாள் பேர். அங்கே மணிகண்டேஸ்வருக்கு ஏற்ற மாதிரி கைகூப்பி நிலையில் பெருமாள் இருப்பார். பெருமாள் கையில் அந்த ஒரு தாமரை மலராக அவர் கண்ணே இருக்கும். ஸோ தாமரை கண்ணன் ஏன் பெயர் இருந்தது? அந்த தாமரை ஆட்டம் கணக்கை வச்சுட்டு தான் கண்ணையே ஊட்டி கொடுத்துட்டார் 1000வது கண்ணுக்கு. கண்ணப்ப நாயனாரில் கதையெல்லாம் பின்னாடி வந்தது தான். இதுக்கெல்லாம் முன்னாடியே நடந்த கதைகள் இதெல்லாம். கண்ணப்ப நாயனார் தான் பரமேஸ்வருக்கு கண்ணு கொடுத்த மாதிரி சொல்ல முடியாது.
அதுக்கு முன்னாடி பெருமாளே கொடுத்துருக்காரு. அதனால் சுதர்சன சக்கரத்தை அவர் அடைஞ்சாரு சொல்லப்படுறது. இதுக்கு சுதர்சன சக்கரத்துக்கு எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரண காரியம் இருக்குது. இது எப்படின்னா, பிருந்தான்ற பெண்மணி, அவர் நல்ல விஷ்ணு பக்தி உள்ளவர், சிவசக்தியும் உள்ளவர். அவருடைய கணவன் பேர் தான் வந்து எல்லாமே பாரத தேசத்தில் நடக்கிறது இந்த கதையெல்லாம். ஜலந்தரன் பேர். சங்கசூடன் சில பேர் சொல்லுவார். ஜலந்தரன், இப்போ ஜலந்தர் இருக்கு பஞ்சாபில், அங்கே அதை ஆண்டு வந்தான். அவன் தான் ஜலந்தரன். எப்படி பேர் இருந்ததுன்னா, இஸ் அ பர்சன் ஹூ ரூல்ட் ஓவர் த பிளேஸ். அதனால் அந்த ஊர் பேர் ஜலந்தர்னு பேர். ஸோ ஜலந்தரன் வந்து எப்படின்னா, ஈஸ்வரனுடைய கோபத்தினால் வெளிப்பட்டவாங்க. ஈஸ்வரனோட கோபத்திலேயும் தோன்றியவன் ஜலந்தரன். ஸோ பரமேஸ்வரனோடமே இருப்பான் பார்க்குறதுக்கு. ஸோ அவன் வந்து உத்தமியான பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ பிருந்தாவும் இப்போ ஜலந்தரன் நல்லா இது பண்ணுறான். படுந்தாலும் ஒவ்வொருத்தையும் அடக்கி ஆடணும் ஆசைப்பட்டு எல்லாரையும் கன்கர் பண்ணுறான். அப்படியே தேவர்கள்லாம் அழறா. அப்படிலாம் அழும்போது பரமேஸ்வரன் சொல்கிறார், மறுபடியும் அவன் வந்து கிராஸஸ் லிமிட் ஐ பனிஷ்ன்றார். அந்த மாதிரி இருக்கும்போது விஷ்ணுவும் சொல்கிறார். சொல்லியிருக்கும்போது என்ன செய்யற யோசனை பண்ணுறார். அது பதிவிரதா தன்மை, பிருந்தாவுக்கு பதிவிரதா தன்மை ரொம்ப பவர்ஃபுல். அவரை ஒன்றும் செய்ய முடியல. மும்மூர்த்திகள் வந்து ஒன்றும் செய்ய முடியல, ஜலந்தரனை வந்து ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, இவரே வந்து மகாவிஷ்ணுவே வந்து ஜலந்தர் ரூபத்தில் வந்து பிருந்தாவோட இடத்துக்கு வந்துடுறார், அந்தபுரத்துக்கு வந்துடுறார். ஸோ கணவன் தான் போர்லேருந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை ஆலிங்கனை பண்ணி அவனுக்கு ஆசுவாசப்படுத்தி உட்காந்து வச்சு அவனுக்கு பால் பழம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறான். ஸோ அவள் கற்புத்தன்மை ஷீ இஸ் லூசிங். ஸோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஜலந்தரனை அவர் சம்ஹாரம் பண்ணிடுறார். எங்கள் போரில் மகாவிஷ்ணு சிவபுராணத்தில் வருது. இது இந்த மாதிரி வந்து தலையை வெட்டுப்பட்டு ஜலந்தர் ரூபத்தில் பெருமாள் இருக்கார், பக்கத்திலே பிருந்தா உட்காந்துருக்கார். அவள் மடியில் வந்து இந்த தலை விழுது. ஜஸ்ட் இமேஜின். அது மாதிரி விழுந்தும்போது அவள் ஷாக்கடு. அப்போ தெரிஞ்சுட்டா உண்மை ரூபம் வந்துடுது. பெருமாளுக்கு காமிக்கிறார். உன்னை போய் நம்பி நான் மாதிரி மோசம் போனேன்னு சொல்லிவிட்டு நீ கல்லா போய் சபிச்சுடுறான். ஸோ பெருமாள் வந்து கல்லா மாறிடுறார். அதனால தான் சாலக்கிராம மலையாக மாறுறது. இவன் வந்து காண்டகி நதியாக மாறுறான். ஸோ இந்த சாலக்கிராம மலையில் வஜ்ரக்கிரீடம் ஒரு புழு இருக்குது. புழு இல்லை, அது கரப்பாம்பூச்சியான ஒரு பூச்சி. வெரி ஷார்ப் ஃபீச்சர்ஸ். அது வந்து கல்லையே குடைஞ்சிடும். அது குடைஞ்சி நிறைய அந்த சுதர்சன மட்டுமே முறுக்கு மாதிரி பண்ணிடுறது உள்ளெல்லாம். ஸோ கவர்மெண்ட்டில், நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணுறா, அந்த கோல்டு எடுத்துருவா அதுலேருந்து. ஸோ இதை மட்டும் விற்பா சாலக்கிராமத்தை. ஸோ சாலக்கிராம செலவாகி ஜஸ்ட் இமேஜின் தக்காளியாட்டம் இருக்குது. உள்ள ஹோல் போட்டுட்டு அந்த பூச்சி வஜ்ரக்கிரீட புழு இருக்குது. அது வந்து உள்ளே குடைஞ்சி சக்கரத்தங்கள் நிறைய சுதர்சனத்தை நிறையா இது பண்ணுறது. இவா சொல்கிற அது வந்து நரசிம்ம சாலக்கிராமம், இது ராம சாலக்கிராமம், கிருஷ்ண சாலக்கிராமம் சொல்கிறேன். இந்த வேணா சொல்கிறேன். உள்ள மோஸ்ட்லி இந்த நெத்த ஓடாட்டம் தான் உள்பக்கத்தில் பார்த்தா. சில பேர் அது ஒத்துக்க மாட்டேன்றா. ஃபாசில்ன்ற யார் என்ன வேணால் சொல்லட்டும். இப்போ என்னோட நாத்தன் ஒன்று அமைச்சிருந்தான். எனக்கு இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு செய்திருக்கு. கீழ்பாகத்தில் ஓட்டம் இருக்குது. பார்த்தா அதில் வந்து இந்த மாதிரி 2 இது ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு வந்து நிறைய சுடர்களோடு இருக்குது. பார்க்குறது உள் பக்கத்தில் ஓட்டம் இருக்குதுல. எஸ்பெஷலி சாலக்கிராமெல்லாம் வந்து பெரிய பவர்ஃபுல். சாலக்கிராமம் பானலிங்கம்னா பில்லியன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இட் டேக்ஸ் பிளேஸ். திரும்ப அப்படியே சுற்றி அதுக்கே காந்த சக்தி வந்துடுறது. எப்படி சோம்நாத் லிங்கம் வந்து சுற்றுறதோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சாலக்கிராமம் எப்படி உண்டாச்சுன்னா பிருந்தாவின் சாபத்தினால் உண்டாகிறது. பிருந்தா எரிச்சுடுறா தன்னை. அப்போ வந்து மகாவிஷ்ணு தண்ணியை தெளித்து அது துளசி செடியாக மாற்றுறாரு அவளை. இந்த துளசின்றது பிருந்தாவன துவாதசி யார் வந்து அவளை கற்பை கெடுத்தானோ அவளுக்கு நிறையா பண்ணி சொல்கிறாங்க. மாத்துவாதெல்லாம் உண்டு. பிருந்தாவன துவாதசின்னு சொல்லிட்டு துளசிக்கும் இந்த சாலக்கிராம கல்லுக்கும் கல்யாணம் பண்ணுவாள். ஆக்சுவலாக அவள் வந்து இவனுடைய ஜலந்தரனுடைய பொண்டாட்டியோ ஜலந்தரன் இஸ் அ கிங். அசுரா கிங் ரூல்டு ஓவர் ஜலந்தர். அதனால ஜலந்தர்னு பேர் பஞ்சாபில் இந்த ஜலந்தர். இந்த சுதர்சனம் அந்த கதை எப்படின்னா, இன்னொரு கதை என்ன சொல்கிறதுன்னா,
ஏன் சிவபுராணத்தை சொல்ல பேரிடத்தை சொல்லிருக்கு. இவன் வந்து கைலாசத்துக்கு போகிறான்னா அவன் அங்கே சிவனுடைய நெற்றுக்கள்லேருந்து பிறந்தவன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ மைதான முனிவர் அவர்கிட்ட போட்டிருக்கார். இவர் பரமேஸ்வரன், யாருப்பா எங்கே போகிறேன், கைலாசத்துக்கு போகிறேன்னாப்பா, எங்கெல்லாம் போக முடியாதுன்ற. இல்லை நான் பின்வோவர் எடுத்து எனி பிளேஸ் போகிறேன்றான். அப்படியே பண்ணி இவ்வளோ பராக்கிரமம் இருக்கே, நான் ஒரு கீழே ஒரு சக்கரத்தை போடுறாரு, பூமியில தூக்கி காமின்றார். சரி, தன் கால் கட்ட வரலையே ஒரு சக்கரத்தை போடுறாரு, இது தூக்குன்றார். அவன் வந்து விரலெல்லாம் பிடிச்சி தூக்கி வர தூக்க முடியல, அவனால் தலைக்கு மேலே தூக்கிடுறான். இவ்வளோ கனமாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அதை அப்படியே தூக்கி விரலை எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணுறார் ஒரு கதை இருக்குது. ஆனால் இது வந்து பிருந்தாவுடைய இறப்போடு தான் நடக்கிறது. ஆக்சுவலாக ஜலந்தரன் இறந்துபட்ட பிறகு அவள் தான் உயிரை மாச்சுக்கிற, அவள் வந்து துளசி செடியாக மாறிடுற. இவன் வந்து ஜலந்தரன் திரும்பி வந்து இப்போ சிவலோகத்துக்கு போயிடுறான். அது வேறு கதை. அது ஸோ பெருமாளுக்கு திருவிழி மிடலைன்ற ஊரில் கிடைச்சா மாதிரி இவன் கதை சொல்கிறான். அதே மாதிரி திருமார்பேருன்ற ஊர்லேயும் இந்த கதை சொல்லப்படுறது. ஆக்சுவலாக இது எங்கே நடந்ததுன்னா இமயமலையை ஒட்டி தான் நடந்தது. இதை சொல்லி இது நம்ம சுதர்சன சக்கரம் எப்படி பெருமாளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த பெருமாள் சொன்ன அந்த சகஸ்ரநாமத்தை சொன்னால் அவ்வளோ நல்லது சொல்லியிருக்கு. அது சகஸ்ரநாமத்தை ஒரு நாள் தனியாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சுதர்சன சக்கரம் எப்படி வந்திருக்கு பார்த்துருக்கோம் தனிக்கிழமையில். இது சொல்லி சகஸ்ராய ஹூம்பட் ஸ்வாகான்வா, அப்புறம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீச்சர வல்லபாயர் அந்த மூலமந்திரம் தனியாக போகும். அது ஸோ இந்த 2 மந்திராஸ் சஹஸ்ராய ஹூம்பட் ஸ்வாகான்னு ஒரு மந்திரம் இருக்குது. இல்லைன்னா இந்த கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாயன்னு சொல்லிட்டு அது இருக்குது. அது முடிஞ்சால் பிடிஎஃப்பில் நான் அனுப்புகிறேன். அது வெப்சைட்டில் பார்த்துக்கும் போது. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.